கும்பகோணத்திலிருந்து கோகிலா அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, பிரம்ம ராட்சஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ரெண்டு விதமான கருத்து இருக்குது. இந்த பிரம்ம ராட்சஸ்ன்னு சொல்லி நம்ம சில சொற்களை தவறி பொருள் கொள்ளப்படுகிறது, சில சொற்களே மாறி போய் விடுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிரம்ம ரக்ஷஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். பிரம்ம ராட்சஸ், ராட்சசன் அப்படின்னா அது ஒரு விதமான இனம்னு சொல்கிறார். அந்த இனம் எப்பொழுதும் தேவர்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு இனம், தேவதா சக்திக்கு எதிர் சக்தி. இப்போ நம்ம விஞ்ஞானத்தில் சொல்கிறோமோ இல்லையோ, எவ்ரி ஆக்ஷன் when there is equal and oppositeன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தேவத சக்தி இருக்குது அப்படின்னா அந்த தேவத சக்திக்கு நேர் எதிர் சக்திக்கு ராட்சச சக்தின்னு பேர். அதனால தான் புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தேவர்கள் அசுரர்கள், தேவர்கள் ராட்சசர்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த எதிர் விளைவு இந்த பிரம்ம ரக்ஷஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அந்த பிரம்ம ரட்சஸையும் ராட்சசங்கிற பேரில் பயன்படுத்திக்கிறான். இப்போ ராட்சசன் வேறு, பிரம்ம ரட்சஸ் வேறு. ராட்சசர்கள் ஒரு தனி இனம், அவர்களுக்குன்னு ஒரு சில குணங்களை வரையறுக்கிறார். என்ன குணம் அப்படின்னா, உடலை போற்றி வளர்ப்பவர்களாக இருப்பார்கள், மாமிசம் உண்பவர்களாக, உயிரோடு பச்சை மாமிசத்தை உண்பவர்களாக இருப்பார்கள். பச்சை மாமிசத்தை சாப்பிட்றாங்க. நம்ம பொதுவாக மாமிசம் சாப்பிட்றவளே இருக்கா, அப்படி இருந்தால் கூட அதை வேக வச்சு ஒரு பக்குவம் பண்ணி தான் சாப்பிடுவாள். ஆனால் இந்த ராட்சசர்கள் அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு மாதிரியே இருப்பாள் கிட்டத்தட்ட. அதே மாதிரி அவர்கள் நரமாமிசம் உண்பவர்களாக இருப்பார்கள், மனிதர்களையே உணவாக உண்ணுகிறவர்களாக ராட்சசர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒரு இனம் இருந்ததாகவும் அது போக 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 பல தேவதா சக்திகளினால் அழிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த இனமே இல்லாத ஆயிடுச்சு. இந்த ராட்சசர்கள் அப்படிங்கிறது இல்லாமலே ஆயிடுச்சு. இந்த ராட்சசர்களிடத்திலும் ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. அவர்கள் சிவபூசனை செய்திருக்கிறார்கள், அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள், அவர்கள் இனத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறா. உயர்ந்த குணம் என்னென்னா, சிவபூஜை பண்ணுறாளே அதை விட மிக உயர்ந்த ஒரு சிறப்பு. அதே சில நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள். நன்மைகள்லாம் ஒரு யாராலையும் செய்ய முடியாத ஒரு பேராற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பேராற்றலை கொண்டு சில ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. ஆலயங்களுக்கு காவல் காக்கின்ற தன்மையை உடையவர்களாக, அதாவது ஆலயங்கள் அழியாது காக்கின்ற தன்மை கொண்டவர்களாகவும், கோயில் கட்டும்போது அந்த காலத்தில் இந்த பிரம்ம ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் பயன்படுத்தியிருக்கா. பிரம்ம ரட்சஸ், நான் மீண்டும் சொல்கிறேன், பிரம்ம ரட்சஸ் என்பது சாத்திரங்களை காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரு ரகசியம். ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு பூஜை பண்ணுறா. அந்த பூஜைக்கு ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தியிருப்பா, ஒரு சில செயல்பாடுகளை பயன்படுத்தியிருப்பா. அந்த செயல்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு, அது ரொம்ப ரகசியமாக இருக்கும், அதை அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவதை வழிபாடு பண்ணுவான். அதுக்கு பேர் பிரம்ம ரட்சஸ்ன்னு பேர். இந்த ரட்சஸையும் ராட்சஸையும் ஒன்றா கலந்து இப்போ அந்த பொருள் மாறுபட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அதனால் பிரம்ம ரட்சஸுங்கிறது ஒரு விஷயம், ஒரே சப்தம்தான், ஆனால் வேறு வேறு. இந்த ராட்சசர்கள் தேவதைகளுக்கு எதிரானவர்கள், அதே சமயத்தில் பேராற்றல் மிக்கவர்கள். சில விஷயங்களில் நன்மைகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்த நன்மை ஆலயம் கட்டுவதற்கு உதவி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ராட்சசனுடைய உதவியில் தான் இந்த ஆறுகள் அமைக்கப்பட்டதாக சொல்கிறார். சில இடங்களில் கோயில்கள் அமைக்கப்பட்ட பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள், கற்கள், அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருவிகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ ராட்சச பலம் அப்படின்னு சொல்லி ராட்சசர்களை அதை ஏவி அதுக்கு அந்த ஆற்றல் வரும்படியாக செய்து
அதுக்கப்புறம் அந்த கோயிலை கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் இருக்குது.